எவ்ரிஒன் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு பர்டிகுலர் GitHub ரெபாசிட்டரி எப்படி விஎஸ் கோடில் க்ளோன் பண்ணலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இருக்க யூஆர்எல்லை காப்பி பண்ணிடணும். தென் விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே இருக்க சோர்ஸ் கண்ட்ரோல் பட்டனை கிளிக் பண்ணணும். தென் இந்த க்ளோன் ரெபாசிட்டரி பட்டன் கிளிக் பண்ணணும். அப்புறம் இந்த டயலாக் பாக்ஸில் நம்ம காப்பி பண்ண அந்த யூஆர்எல்லை பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணிவிட்டு என்ட்ரை கிளிக் பண்ணினா போதும். அதுக்கப்புறம் என்ன கேட்கணும்னா ஒரு பர்டிகுலர் எந்த ஃபோல்டரில் நம்ம வந்து சேவ் பண்ணமோ அந்த ஃபோல்டரை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணிவிட்டேன். இந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணிட்டேன். இந்த இடத்துல அந்த பர்டிகுலர் ரெபாசிட்டரி வந்து க்ளோன் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். 5 minutes later. ஸோ க்ளோன் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த பர்டிகுலர் ரெபாசிட்டரி ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்கே இருக்க எல்லா ஃபைல்ஸும் டிஸ்பிளே ஆகும். ஸோ நமக்கு எந்த ஃபைலில் என்ன எடிட் பண்ணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, தட்ஸ் இட். தேங்க்யூ.